தெரியலையே. நீங்க சின்ன வயசுல ஏதாவது போட்டு வச்சிட்டே இருப்பாங்க. நீங்க 3 பேர் ஏதாவது போட்டு வச்சிட்டே இருப்பாங்க. கேக்குறது ஏதாவது கொடுப்பாங்க. அதுல நீ அதெல்லாம் கேட்டியா? இது பாரு. பாட்டிக்கு மேக்கப் பண்ண போறேன். ஆதிகா, அவங்க வில்லேஜ் பாட்டி வந்துட்டு நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கிஃப்ட்டை யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் ஒரு போட்டி வைப்பேன். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் விஜயா வந்துட்டு அத்தை நான் அந்த கிஃப்ட்டு என்னன்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் பாட்டி வந்துட்டு விஜயா வா பக்கத்தில் வாயேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனேவும் விஜயா காது கொண்டுட்டு போய் பாட்டிக்கிட்ட காட்டுறாங்க. காட்டின உடனேவும் இந்த 3 பேரை யாராவது ஜெயிப்பாங்கள அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுப்பேன், அப்போ போல் நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு மொக்க ஜோக்கை ஒன்று சொல்லிட்டுறாங்க. சொன்ன உடனேவும் அங்கே உள்ளவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க விஜயாவை பார்த்து. உடனே விஜயாவுக்கு மூஞ்சி மாறிடுது. மாறின உடனேவும் பாட்டி சொல்கிறாங்க, நான் சும்மா தான் சொன்னேன், இந்த போட்டியில் 3 பேருமே கலந்துக்கிறணும், 3 ஜோடியுமே கலந்துக்கிறணும், 3 ஜோடியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் நம்மளை அண்ணாமலையை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க, அப்போ நானும் கலந்துக்கிறட்டா அப்படி கேட்காங்க. அண்ணாமலை வந்து இந்த வயசுக்கு மேலே நீ கிஃப்ட்டு வாங்கி என்ன பண்ண போகிற, இன்னொன்று அவங்க சின்ன சிறுசுக ஏதாவது வேறு விளையாட்டுலாம் வைப்பாங்க, நீ எப்படி விளையாடுவ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் கலந்துக்கிறணும், அது உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான்லாம் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு, இப்போ எதுக்கு அந்த கிஃப்ட்டு வாங்குறதுக்கு நீ இந்த மாதிரி பறந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்காங்க. உடனேவும் விஜயா சொல்கிறாங்க, உங்களை 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா என்ன ஒரு கிஃப்ட்டு தர்றாங்கன்னா அது ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறணும்ல, அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக பாட்டியை பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து இரு நான் அம்மாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா லேண்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன கிஃப்ட்டு பாட்டிக்கு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து சொல்கிறாங்க, எங்கே வாங்குறது, நம்ம வாங்கணும்னு போகும் போல தானே இந்த மாதிரி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு இல்லை உங்களுக்கு தெரியும், ஏதாவது இதை தவிர வேறு ஏதாவது கிஃப்ட்டு ஏதாவது உங்கள் பாட்டிக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள், அதை நம்ம ரெடி பண்ணி சிம்பிளாக இருந்தாலும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. உடனேவும் முத்து வந்துட்டு நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் மீனா, நான் வெளியில் கிளம்புறேன் அப்படியும். எங்கே போகிறீங்க அப்படின்னு. இல்லை நான் வெளியில் போயிடுறேன், இங்கே இருந்தேன்னா எப்படினாலும் அந்த நகையை பற்றி நான் பேசியே ஆவேன், எல்லோரும் பார்க்கும் போலே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது, கோபத்தில் ஏதாவது நான் பேசிடுவேன், அப்புறம் எல்லோரும் என் மேலே கோச்சிக்கிடுவாங்க, பாட்டி வேறு ரொம்ப நாள் கழித்து இங்கே இப்போ வந்திருக்காங்க நல்ல விஷயத்துக்கு, அதை வேறு நான் கெடுத்துடக்கூடாது, அதனால் நான் வெளியில் போகிறேன் மீனா அப்படின்றாங்க. சரி அப்படி இருந்தால் நீங்கள் போயிட்டு சாயங்காலம் பாட்டியோட பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டும் போல் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் அதுங்களையும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அப்போ அண்ணாமலை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு எங்கடா கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு சரி விடுறா அண்ணாமலை அவன் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து இல்லைம்மா நீங்கள் வந்திருக்கீங்க, அவன் பாட்டில் பேசிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு இல்லைப்பா கொஞ்சம் அர்ஜென்ட்டு ஒர்க்கு, அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து அவன் வேலையை பார்க்கட்டும் விடு, சாயங்காலமாக சீக்கிரமாக வந்துருட்டா முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. உடனே நம்ம முத்து கீழே இறங்கி போயிட்டு காரில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதாங்க கிஃப்ட்டு வாங்குது, இந்த நகை எப்படி கவுரிங்கெல்லாம் மாறுச்சு, எதனால் மாறுச்சு, இது யார் இந்த மாதிரி மாற்றி வச்சது எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் மனோஜ் மூஞ்சி தான் முத்துவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு இன்றைக்கி காலையிலேருந்தே அவன் மூஞ்சே சரி கிடையாது, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே
தெரியல. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவ்வளோ பரபரப்பாக பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு வேலைக்கு கூட போக மாட்டேன்னு சொல்லுவேன். இந்த தடவை என்னமோ அவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். சரி பரவாயில்லம்மா இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு அண்ணாமலை வந்துடுறாங்க.